நம்ம என்ன ஆகுறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கப்பீஸ்க்கு வந்து நம்மளோட பிளாக் சாமுராய் கப்பி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாகவே வந்து ப்ரீடிங் செட்டப் பண்ணால் தான் நம்ம வந்து குட்டி எடுக்க முடியும். அதனால நம்ம ப்ரீடிங் செட்டப் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மோஸ் இருக்குது பாருங்க, அது வந்து இந்த செடியில் வந்து லைட்டாக முட்டை வச்ச மாதிரி இருக்குது. உங்களுக்கு இது பார்க்க அப்படி தான் தெரியுது. இது முட்டையான்னு கூட தெரியல. முட்டை வச்சிருந்துச்சுனாலும் தெரியாது. இது வந்து அந்த முட்டை வச்சது வந்து இந்த மீன் தான் பாருங்க. இந்த மீன் வந்து என்னன்னாலும் நல்லா பழகும் பாருங்க. அந்த மீனை கூட நான் தொடலாம், அது நம்ம கை வச்சாலே வரும். ஆனால் நம்ம வந்து வச்சுருந்த ப்ரீடிங் செட்டப் வந்து சக்ஸஸ் ஆகணும். யாருனே சக்ஸஸ் ஆகி ஒரு குட்டி கிடச்சிருக்கு. குட்டி எடுத்து நம்ம இதுக்குள்ள விட்ருக்கோம் பாருங்கள். குட்டி உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதா? இருங்க நல்லா ஜூம். அந்த பாருங்க, இந்த போது அடுத்து பார்த்திங்கன்னா ஃபுல் தண்ணியை இப்போ நிரப்பியாச்சு. நம்மகிட்ட இருக்கிற வேலை என்னென்னா, நம்மகிட்ட கிடக்கிற ஃபஸ்ட்டு ஃபாக்ஸ்லாம் எடுத்து போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா பாருங்க, இவ்வளோ ஃபாக்ஸ்கள் இருக்குது. எங்கிட்ட இவ்வளோ தான் மொத்தமே. இப்போ அடுத்த வேலைப்படியாக வந்து நம்ம நெட்டை வச்சு மீனெல்லாம் பிடிச்சி விட போகிறோம். என்னென்ன மீன் வந்து பேரை சொல்லி உங்களுக்கு பிடிச்சி காமிக்கிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு பவுலை வந்து அது ஒரு பாருங்க, இந்த வெள்ளை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் இருக்கிற குட்டியை போட்டது. ப்ரீடிங் தான் இப்போ ஒன்றா பிடிக்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ மீன் பிடிக்குமா, இல்லை வேண்டாம் நம்ம ஃபஸ்ட்டு இந்த மீன் பிடிக்கலாம். இது பிடிச்சாச்சு. எங்களோட இருக்குது எந்த மீன் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஃபீமேல். அடுத்தது நம்ம இன்னும் 2 பிடிச்சி இது நம்மளோட பிளாக் சாமுராய். அதுக்கப்புறம் மேலே தப்பாக பிடிச்சிட்டான். சரி இருக்கட்டும், ப்ரீடிங் வரட்டும். மீனிங் சக்ஸஸ் ஆகும் நம்பிக்கை இருக்குது எனக்கு. வந்து இந்த ஒரு பாருங்க, இது நம்மளோட கோல்டன் பேர். இது நம்மளோட ரொம்ப எங்களோடான ரொம்பவே துள்ளையும் ஃபீமேல் தான் பிடிக்கணும். இது எங்களோட வந்து இதே நம்ம எங்களோட மீன். ஓகே, இவ்வளோ தான் நம்மளோட ப்ரீடிங் சக்ஸஸ்ஸு. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, பிடிக்கலன்னா லைக் ஆகுது. ஓகே, இப்போ அந்த பவுலில் என்ன நம்மளோட இது 2 பேர். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஆண், அதுக்கு புக்கில் கிடக்குது. ப்ரீடிங் செட்டப் ஒழுங்காக சக்ஸஸ் ஆகிருக்கும். அதனால் நம்மளோட ஃபாக்ஸ்டேல் கொஞ்சம் மிச்சம் கிடக்கிறது எடுத்து போட்டுக்கலாம். அந்த வீடியோ முடிஞ்சிச்சு. லைக் பண்ணியிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் குமார் கிங் வில்லேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.